அண்மை செய்தியை பார்க்கிறோம். வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, ஓபிஎஸ் தற்போது தெரிவித்திருக்கிறார் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று. என்ன என்பது குறித்து விவரங்களை பதிவு பண்ணுங்கள். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தேர்தல் குறித்து ஆலோசனை என்பது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல அவரது ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்தாக அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதே போல இரட்டை இலை சின்னம் பெறுவது தொடர்பாகவும் சட்ட ரீதியாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்ட நிலையில் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக ஓபிஎஸ் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக அதிமுக சார்பில் உரிமை மீட்பு குழு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிக்கிறது என்று ஊடகங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி என்பது உண்மைக்கு முற்றிலும் புறம்பானது என்றும் இது போன்ற தவறான கருத்துக்களை கழக தொண்டர்களும் பொதுமக்களும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக தற்பொழுது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதே போல நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் குறித்து எடுக்கப்படும் முடிவு என்னால் மட்டுமே அறிவிக்கப்படும் என்பதையும் இதன் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்வதாகவும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம் எனவும் இதனை பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பல முறை கூறியிருக்கிறேன். இதனைத் தொடர்ந்தும் இரட்டை இலை சின்னத்தில் பெறுவதற்காக சட்ட ரீதியாக பல்வேறு முயற்சிகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த முயற்சிக்கு விரைவில் வெற்றி கிடைக்க போவதாகவும் நம்புவதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த நிலைப்பாட்டில் தான் இந்தியாவில் தொடர்ந்து ஆட்சியை அமைப்பதற்காகவும் அதே போல நல்லாட்சியை தொடர்வதற்காகவும் பிரதமர் மட்டுமே தர முடியும் என்பதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனது ஆதரவை தெரிவித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கான முடிவு எட்டப்பட்டவுடன் அது பற்றிய விவரங்கள் தொடர்பாக முழுமையாக தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். போல இதற்கிடையே பரப்பப்படக்கூடிய அந்த வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்ற கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உரிமை மீட்பு குழு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிக்கிறது என்ற தகவல் என்பது தவறான தகவலாகவும் இந்த தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என்று ஓபிஎஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.